கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் பிரையண்ட் பூங்காவில் நடைபெறும் 62வது மலர் கண்காட்சி தொடங்கியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். 62வது மலர் கண்காட்சியினுடைய சிறப்புகள் என்ன? வணக்கம். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விடுமுறை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவதாகவும், இந்த ஆண்டு 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவானது இன்று தொடங்கப்பட்டது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இதில் ஏற்கனவே 3 கட்டமாக நடவு செய்யப்பட்ட மலர் சலுகைகளில் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட மலர்கள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் நிலையில் மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சுமார் 1 லட்சம் கார்னேஷன் மலர்களை கொண்டு திண்டுக்கல் பூட்டு, செல்ஃபி பாயிண்ட், மயில், கொய்யா, பூங்கி உள்ளிட்ட விலங்குகளின் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறிகளால் குட்டியுடன் கூடிய யானை, மலபார் அணில், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஸ்லை கேச்சர், பஞ்சவர்ண கிளி, சிறுத்தை, விநாயகர் உள்ளிட்ட உருவங்களும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருது. மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் காய்கறிகள் மற்றும் பல வகைகள், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விளைந்த பூக்கள் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கொடைக்கானலில் இதமான சூழல் நிலவி வருவதால் மேலும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.